பொள்ளாச்சியில் ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தான். பக்கத்தில் ஒரு ஷூட்டிங்கு, அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆகிட்டார். அவருக்கு எங்கள் செட்டுக்கு வந்தார். எங்களை பார்த்தோன்னு வெக்க, அவர் ஹீரோவை நடிக்கிறது. ஏன்னா நாங்கள் போனதுக்கப்புறம் கலாய்ப்போம்னு கண்டிப்பாக தெரியும். அப்படியே ஷையா வந்து நின்னாரு. நின்னொன்னே என்ன கவுண்ட் பண்ணினா, என்னப்பா ஹீரோவை நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணே, ஆக்சுவலாக எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மளை வந்து நீங்களும் கூட அழகாக இருக்கிறீங்க, ஏன் சார் நடிக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதனால தான் சார் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆடா அது பிளைண்ட் ஸ்கூலாக இருக்கும்பா. எம்எல்ஏ வந்து ஈஸியாக கிடைக்கும், மண்ணெண்ணதான் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. தாய் மாமன் படத்தில் நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கதாநாயகி மீனா சொல்லிடுறேன். சரி என்ன வேலைக்கு போகலான்னு யோசிப்போம். என்ன நான் படிக்கலை. அப்போ திடீர்னு கவுண்ட் பண்ணி வந்து மாப்பிள்ள ஸ்டாண்ட் அப் அப்படின்பாரு நிற்பேன். வாக் திஸ் சைட் தஸ் சைடு பாரு நடிப்பேன். ஐயோ மாப்பிள்ள நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிற மாப்பிள்ள, நீ அதுக்கு தான் மாப்பிள்ள நீ லாய்க்கு அப்படின்னா. என்னென்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இடைத்தேர்தல் வருது, பேசாமல் நின்று ஜெயிச்சு நீ எம்எல்ஏ ஆயிரு அப்படின்பாரு. அண்ணா எம்எல்ஏ ஆயிருன்னா அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும். ஐயோ அந்த கருமத்துக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னா. துண்டு பிடி கிள்ளி கொடுத்துவேன், நொண்டி நொசுக்கா சொம்புதுருன்னவன் எல்லாம் மொத்த கருமாதான் அங்கே இருக்கு. இப்போ இந்த வசனத்தை வந்து பேசுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் இல்லையா? தைரியம் இருந்தால் தான் பேச முடியும். இது என்னன்னா அவங்களே ரசிக்கிற அளவுக்கு பேசுவார். எத்தனையோ அழகான ஹீரோயின் கூட நடிக்கிறோம், போறப்பட்ட அண்ணன் கூட நடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாலி. ஜாலினா ஜாலி, ஜாலியோ ஜாலி, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானே முக்கியம். அது வந்து அண்ணன் அள்ளி வழங்கிட்டே இருப்பார். இது சொல்ல ஆரம்பிச்சுன்னா வந்து ஒரு 10 மணி நேரம் சொல்லலாம். அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்கணும். நம்மளை அறியாமல் பேரை சொல்லி போட்டு கொடுத்துருவோம், மாட்டிக்குவோம். நானும் மாட்டி அவரையும் மாட்ட விட்ட மாதிரி ஆயிரும். அதனால மரியாதையை இதோட நிறுத்திக்கிட்டு இந்த படத்தினுடைய 100வது நாளில் வெற்றி விழாவில் இதே டீம், நானும் கவுண்டமணியனுடைய தீவிரமான ரசிகர்கள் 2 பேர், சிவகார்த்திகேயன் நானும் 2 பேர் வருவோம். உண்மையிலேயே இப்படி ஒரு டீம் சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்னென்னா அந்த சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படி இந்த 49 ஓவம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குற இந்த படத்துக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும்.